வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சாய்பாபா பிச்சை எடுத்து பாவத்தை நீக்கிய உண்மை சம்பவம். சிறுடி கிராமத்து மக்களுக்கு ஒரு நாள் காலையில் ஓர் அற்புத தரிசனம் கிடைத்தது. அன்று காலை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வேப்ப மரத்தடியில் 16 வயதே நிரம்பிய ஓர் இளைஞர் தியானத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தந்து கொண்டிருந்தார். அவர் எந்த நேரத்திலும் அமைதியை இழக்கவில்லை. அவரின் முகம் சாந்தம் நிறைந்ததாக இருந்தது. இரவு பகல் எல்லா நேரமும் அவர் தியானத்திலேயே இருந்தார். புயலோ மழையோ எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. சிறுடி மண்ணும் அதில் வளர்ந்த புல் செடி கொடிகளும் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவை. எந்தவித முயற்சியும் இல்லாமலேயே அவற்றுக்கு பாபாவின் ஸ்பரிசம் மிக எளிதாக கிடைத்தது. பலரும் பாபா என்று அந்த இளைஞரை கண்டாலும் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே அந்த இளைஞர் தெய்வாம்சம் பொருந்திய மகான் என்பதை தெரிந்து கொண்டனர். மற்றவர்களையும் அந்த இளைஞரின் அழகும் தேஜஸும் நிரம்பிய தோற்றம் கவரவே செய்தது. அவர்களுள் பாயாஜாபாய் என்ற பெண்மணியும் ஒருவர். பாபாவை பார்த்த மாத்திரத்தில் பாயாஜாபாயின் மனதுக்குள் தாய்மை அன்பு சுரந்தது. ஷிரடி பாபா வந்து சேர்ந்த ஆரம்ப நாட்களில் ஓர் இஸ்லாமிய பெண்மணி அவருக்கு உணவளித்து வந்தார். பின்னர் பாபா உணவை பிச்சை எடுக்கத் தொடங்கினார். அப்படி பிச்சை எடுத்து வந்த உணவை தான் மட்டும் உண்ணவில்லை. நாய், பூனை போன்ற ஜீவன்களும் பாபா உண்ணும்போது அவருடைய பாத்திரத்தில் இருந்தே உணவை எடுத்து உண்டன. பாபாவும் அந்த ஜீவன்களை தடுக்கவில்லை. அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவனையே கண்ட ஒப்பற்ற மகான் அவர். அனைத்து ஜீவன்களையும் தம்மை போலவே நேசித்த பாபாவின் நடைமுறைகள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருந்தன. அவர் பிச்சை எடுக்கும் முறைகளும் அப்படியே இருந்தன. பாபா சில நாட்களில் சில வீடுகளில் மட்டும் பிச்சை எடுத்தார். அவர் எல்லோர் வீடுகளிலும் பிச்சை கேட்பதில்லை. யாராவது தாமாக முன்வந்து அளிக்க நினைத்தாலும் அவர் அதை பெற்றுக்கொள்வதில்லை. அவர் உணவை பிச்சையாக எடுத்ததன் மூலம் அவர்களின் பாவங்களை வாங்கிக் கொண்டார். அவருக்கு உணவளித்தவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் இல்லத்தில் இருந்தபடியே இல்லற கடமைகளை செய்தபடியே தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர். ஷிரடியில் திருமதி பாயாஜாபாய் என்ற பெண்மணி இவர் பாபாவை தன் மகனாகவே கருதினார். தினமும் மத்திய நேரத்தில் பாபாவுக்கு கொடுப்பதற்காக ஒரு கூடையில் பழங்கள், ரொட்டி, காய்கறிகள் போன்றவற்றை தன் தலையில் சுமந்து கொண்டு செல்வார். பாபா ஓரிடத்தில் நிற்காமல் திரிந்து கொண்டே இருப்பதால் பாயாஜாபாய் பாபாவை தேடி காடுகளில் அலைந்தார். வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் பாபாவை தேடி கண்டுபிடித்து உணவு வழங்குவார். அதற்கு பிறகுதான் சாப்பிடுவது என்ற வழக்கத்தையே கொண்டிருந்தார். தம்மிடம் அந்த பெண்மணி கொண்டிருக்கும் அன்பின் மிகுதியால் அவரை தன் தாயாக ஏற்றுக்கொண்டதுடன் அவருடைய மகன் தாத்யாவுக்கு பல வகைகளிலும் அருள் புரிந்தார் பாபா. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.